லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். கோவில் நிலங்களை பொது ஏலம்படியை குத்தகைக்கு விடும்போது கூடுதலாக சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு துறை ஆணையர் வினய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவில் நிலம் கேட்பு வசூல் நிலுவை பதிவேட்டில் உள்ள நஞ்சை, புஞ்சை, மானாவாரி, தோப்பு ஆகிய விவசாயம் சார்ந்த நிலங்களுக்கு ஏற்கனவே கோவில் நடைமுறையில் எவ்வாறு ஏலம் விடப்படுகிறதோ அதே நடைமுறையில் பொது ஏலம்படியை நடத்தி கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சொந்தமான வணிகம் சார்ந்த மனை மற்றும் கட்டடங்கள் கேட்பு வசூல் நிலுவை பதிவேட்டில் உள்ள இனங்கள், ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு முதல் முறையாக ஏலம் விடப்படும் இனங்கள் ஆகியவற்றுக்கு சட்டப்பிரிவு 34 படி நியாய வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் மாத வாடகை ஏல ஆரம்ப கேள்வியாக நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்கு உரிமமாக கொடுக்கப்பட வேண்டும். இவற்றுக்கு ஆண்டு வாடகை மதிப்பு 5 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் மண்டல இணை ஆணையர் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆண்டு வாடகை மதிப்பு 5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்து 10 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அந்தந்த மண்டலத்திற்குரிய கூடுதல் ஆணையரிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆண்டு வாடகை மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் ஆணையர் அங்கீகாரம் பெற வேண்டும். வணிக இனங்களை ஏலம் விடும்போது ஓராண்டு வாடகை மதிப்பில் 25% தொகையை ஏல முன்வைப்பு தொகையாக நிர்ணயம் செய்து ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். ஏலத்தில் வெற்றி பெற்றவர் தவிர மற்றவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடலாம். காப்பு தொகையை 5 ஆண்டுகள் உரிம காலம் முடிந்ததும் வட்டியின்றி தணிக்கை அறிக்கைக்கு உட்பட்டு ஏல உரிமதாரருக்கு வழங்கிவிடலாம். ஆண்டு மதிப்பு 5 லட்சத்துக்கு மேல் வணிக இனங்கள் ஏலம் விடும்போது இ டெண்டர் முறையை பின்பற்ற வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.